Hi students, how are you? I hope that everybody is fine. I pray God. Yes. இப்போ நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்வு, ப்ரெசண்ட்டுனா நிகழ்வு, என்ன சொல்கிறது, நிகழ்காலம். பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம். அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ்னால் எதிர்காலம். நம்ம இதை வச்சு தான் நம்ம கிளாஸோடதில் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அவங்க அப்பா கூட அந்த பையன் அட்மிஷன் வாங்கியிருக்கான். ஆனால் அவனுக்கு இந்த கிளாஸ் பிடிக்காது இருந்த மாதிரியும், ஏதோ வேண்டாம் விருப்பா சேர்ந்த மாதிரியும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக பண்ணியிருக்கோம் இல்லையா. ஒரு 80 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கிளாஸில் ஒரு டீச்சர், ரொம்ப இன்ட்ரெஸ்டடான டீச்சர், நல்லா சொல்லித்தர டீச்சர்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க நோட் பண்ணுறாங்க, எல்லாரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணுறச்சு. ஒரு பையன் கொஞ்சம் அப்பா நான் வரலப்பா, எனக்கு பிடிக்கல, அப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு சரி அப்படியே கிளாஸஸ் போகுது. அப்போ தான் அந்த மிஸ் கேட்குறாங்க அந்த பையன்கிட்ட, என்ன அன்றைக்கி அடம் பிடிச்சிட்டு இருந்தான் அவங்க அப்பாட்ட வரமாட்டேன்னு. சரி தினம் தான் வரானா கேட்டு பார்க்கலாம். தினம் நீ வரையா? டூ யூ கம் டெய்லி? ஆமாம் மிஸ், தினம் வரேன் மிஸ். எஸ் மேம், ஐ கம் டெய்லி. Do you come daily to this class? இந்த கிளாஸ்க்கு தினம் வரியா? எஸ் மேம், ஐ கம் டு திஸ் கிளாஸ் டெய்லி. அப்படியா? அப்போ நேற்று இவன் வந்தானா? இது 80 பேரில் யார் வந்தாங்க என்னங்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நேற்று இவன் கொஞ்சம் பிடிக்காதிக்கு தான் சேர்ந்துருக்கான். நேற்று வந்தானா, இன்றைக்கி வந்தது சொல்லிட்டான். நேற்று வந்திருப்பானோ கேட்டு பார்க்கலாம். நேற்று நீ வந்தியா? டிட் யூ கம் எஸ்டர்டே? டிடுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். டிட் யூ கம் எஸ்டர்டே? Yes ma'am, I came yesterday. Did you come to this class yesterday? Yes ma'am, I come to this class yesterday. நாளைக்கு வருவீல்ல? ஏதோ எல்லோரும் கம்பல் பண்ணி தான் இவன் தினம் வரானா, இல்லை நேற்று யாரோட அவங்க பிரதர் கம்பல் பண்ணி தான் வந்தானா, இல்லை அவங்க அப்பா கம்பல் பண்ணா தான் வந்தானா, இல்லை நாளைக்கு வருவானா? எதுக்கு கேட்டு பார்க்கலைன்னா நாளைக்கெல்லாம் நிறைய சொல்லித்தரணும், கிராமரில் நிறையா இவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வருவியா கேட்கலாம். Will you come to this class tomorrow? Yes ma'am, I will. Yes ma'am, I will come to this class tomorrow. ஸோ ஈஸியாக ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரோம் பார்த்தீங்களா. அதாவது தினமும் அப்படிங்கிறப்ப நமக்கு முன்னால் இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்குறப்ப டூ யூஸ் பண்ணுறோம். தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்காலமாக யூஸ் பண்ணிக்கணும். டூ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யூஸ் சொல்கிறோம். கம், டூ ப்ளஸ் கம் ஆன்சர் எஸ் ஐ கம் வரும். அதே மாதிரி டிட்டு பாஸ்ட் டென்ஸ். டிட் ப்ளஸ் கம், டிட் யூ கம். அதில் டிட் ப்ளஸ் கம் ஆன்சரை எஸ் ஐ கேம். டிட் ப்ளஸ் கம்ங்கிறது ஆன்சரில் கேம்னு மாறிடும். ஏன்னா கொஸ்டினில் டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸை குறிக்குது. அந்த கம்ங்கிறது டிட் ப்ளஸ் கம், அது ஆன்சர் இந்த கேம்னு ஆன்சரில் அந்த பாஸ்ட் டென்ஸை காட்டணும், அதனால் காமிக்கிறோம். அடுத்தது வில்ங்கிறது ஃப்யூச்சர் டென்ஸ். நாளைக்கு, அடுத்த நாளை மறுநாள், இல்லைன்னா அடுத்த வாரம், அடுத்த மாதம், அந்த மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸ் வரும் காலத்தை பற்றி சொல்கிறப்ப. வில் ப்ளஸ் கம், ஐ வில் யூ கம் டுமாரோ? வில் யூ கம் டு திஸ் கிளாஸ் டுமாரோ? எஸ் ஐ வில் கம். வில் யூ கம்? எஸ் ஐ வில் கம். புரிஞ்சுதுங்களா? சரி, இது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் ஒரு கம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. சரி, கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் வில் கம் யூஸ் பண்ணணும் இல்லையா. கொஸ்டினில் டிட்டு கம் வந்தது அதை ஆன்சர் கேம்னு மாற்றினோம் இல்லையா. அதே ப்ரெசன்ட் டென்ஸில் தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்காலத்தை டூ ப்ளஸ் கம் கம்னு தான் ஆன்சர் வந்தது. வில் ப்ளஸ் கம் வில் கம்னு வந்தது இல்லையா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு நிறைய என்னுடைய அனுபவமான விஷயங்களை உங்களுக்கு நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரியா? அடுத்தது உங்களோட ஷேர் பண்ணுவேன். சரி, இப்போ தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறப்போ அது நடந்துகிட்ருக்கு எப்படின்னு பார்க்கலாமா.
அந்த பையன் ஒருத்தன் வேண்டா வெறுப்பாக கிளாஸுக்கு சேர்ந்தான் இல்லையா, அதை ஒரு மிஸ் வந்துட்டு அப்சர்வ் பண்ணாங்க இல்லையா, பார்த்தாங்க என்ன இவன் இன்ட்ரெஸ்டாக இருக்கானா இல்லையா, என்ன புரியல, இவனுக்கு சொல்லித்தரலாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி, அந்த மாதிரி நல்ல குட் டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ 80 பேரில் 79 பேர் கிளாஸில் இருக்காங்க, மிஸ்ஸு கிளாஸில் இருக்காங்க. இப்போ வந்து அந்த ஒரு பையன் லேட் ஆகிட்டுருக்கான், அவன் வரல. உடனே மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணுறாங்க, நான் அந்த டீச்சரும் வெயிட் பண்ணுறாங்க. மிஸ் வெயிட் பண்ணலாம் மிஸ், அவன் வந்துட்டு மிஸ், முதலே அவனுக்கு வேண்டாம் வெறுப்பாக வந்துட்டுருக்கான், அவன் கொஞ்சம் நடுவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா புரியாமல் போயிடும், அதுதான் நானும் நினச்சேன் அப்படின்னு அந்த மிஸ் சொல்கிறாங்க. சரி மிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோன்னே இல்லை அவனு வரட்டும், வெயிட் பண்ணலாம், ஏன்னா அவனுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பிடிக்காமல் போயிடும் இல்லையா, புரியலைன்னா பிடிக்காது, அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். இது எங்கே இருக்கான்னு கேட்கலாம், வந்துட்டுருக்கானான்னு கேட்கலாம். ஹலோ, பேர் ஏதோ ஒரு பேர் ரவின்னு வச்சுக்கலாமா. ஹலோ ரவி, ஆர் யூ கம்மிங் டு திஸ் கிளாஸ் நவ்? என்ன ரவி, இந்த கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கியா? உடனே ஓடி ஓடி வந்துட்டுருக்கான் அவன். ஆமாம் மிஸ், இப்போ வந்துட்டுருக்கேன் மிஸ். எஸ் மேம், ஐ எம் கம்மிங் டு திஸ் கிளாஸ் நவ். ரவி, ஆர் யூ கம்மிங் டு திஸ் கிளாஸ் நவ்? என்ன ரவி, நீ வந்து கிளாஸ்க்கு வந்துட்டுருக்கியா இப்போது? நவ்னா இப்போது. எஸ் மேம், ஐ எம் கம்மிங் டு திஸ் கிளாஸ் நவ். ஆமாம் மேம், இப்போ நான் வந்துட்டுருக்கேன் மேம் கிளாஸ்க்கு. இது வந்து கொண்டிருக்கிறாயா, கொண்டு அப்படிங்கிறப்ப வந்து கொண்டு, அது அந்த செயல் நடந்துகிட்ருக்கு. அப்போ நடந்து கொண்டிருக்கிற செயல் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக இருக்கு இல்லையா, இப்போ அவன் வந்துட்டுருக்கான், அந்த செயல் நடந்துகிட்ருக்கு, அப்போ அதுக்கு தான் ஐஎன்ஜி போடுவோம். சரி, ஆர் யூ, நீ நடந்து கொண்டிருக்கிறாயாக்கு ஆர் யூ, வந்துட்டுருக்கியா, நீ வந்துக்கிட்டு இருக்கியா, ஆர் யூ கம்மிங் டு திஸ் கிளாஸ் நவ்? இப்போ வந்துட்டுருக்கியா கிளாஸ்க்கு? ஆர் யூ ட்ரிங்கிங் காஃபி நவ்? இப்போ காஃபி குடிச்சிட்ருக்கியா? ஆர் யூ டீச்சிங் லெசன் நவ்? இப்போ டீச் பண்ணிகிட்ருக்கியா கிளாஸு? ஆர் யூ வாட்சிங் டிவி நவ்? இப்போ டிவி வாட்ச் பண்ணிகிட்ருக்கியா? அந்த ஐஎன்ஜினா அந்த செயல், அந்த ஒரு செயல் அந்த டைம் நடந்து கொண்டிருக்கிறப்ப இந்த மாதிரி சொல்லுவோம். சரி, இப்போ இது ரவி, ஆர் யூ கம்மிங் டு திஸ் கிளாஸ் நவ்? எஸ் மேம், ஐ எம் கம்மிங் டு திஸ் கிளாஸ் நவ் மிஸ். கெஸ்ஸு வாங்கிட்டு ஃபாஸ்ட்டாக நடந்து வந்துட்டுருக்கான். அவன் வந்துட்டான், வந்து கிளாஸ் மிஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே கிளாஸஸ் எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாேருக்கும் ஹோம்ஒர்க் அப்படியே கொடுத்துட்ருக்காங்க, கிளாஸ் ஒர்க்கு சொல்லிவிட்டு ஒரு 2-3 டீச் பண்ணிவிட்டு 1-2 நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மிஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே ரவுண்ட்ஸ் வராங்க, 80 பேர் அந்த கிளாஸஸ் எப்படி எழுதிட்டுருக்காங்களா பேசுகிறாங்களான்னு. அப்போ அந்த பையனை பார்த்துட்டு, ஆமாம் நேற்று நீ வந்துட்டு இருந்தியா, இதே டைம் தான் வந்துட்டு இருந்தியா, வந்துட்டு இருந்தியா, இருக்கிறியா அப்படின்னா ஆறு, இருந்தியா அப்படின்னா வேர், WEREன்னு மாறிடும். Were you coming to this class yesterday at this same time? Were you coming to this class? Were you coming? வந்து கொண்டிருந்தாயா? Yesterday, நேற்று நீ வந்து கொண்டிருந்தாயா? Were you coming to this class yesterday? நேற்று. At this time, at the same time? இதே டைம் தான் வந்துட்டு இருந்தேன் நேற்றும். அப்போ யூக்கு வேர் ஆகும், அது கொஸ்டினாக மாற்றுறப்ப வேர் யூன்னு மாறும், WERE. அப்போ அதுக்கு ஆன்சர் அவன் நான், நீங்கிறப்ப யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஆரோட பாஸ்டன்ஸ் வேர் ஆகும். அதே மாதிரி ஐ ஆம்க்கு வந்துட்டு ஐ ஆம் கம்மிங் வந்துட்டு ஐ வாஸ் கம்மிங்னு வரும். ஆம் வந்து வாஸ் ஆகும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நேற்று இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்தேன் மிஸ். எஸ் மேம், ஐ வாஸ் கம்மிங் டு திஸ் கிளாஸ் எஸ்டர்டே at the same time. I was coming, நான் வந்துட்டு இருந்தேன், to this class, இந்த கிளாஸ்க்கு. I was coming to this class yesterday, நேற்று. I was coming to this class yesterday at the same time. நேற்று இதே டைம் தான் வந்துட்டு இருந்தேன். அப்படியா, ஏன்னா அப்போ நாளைக்கும் இதே டைம் தான் வந்துட்டுருப்பியா? நாளைக்கு இதே மாதிரி தான் வந்து கொண்டிருப்பாயா? Will you be coming to this class tomorrow at the same time? Will you be coming to this class tomorrow at the same time? Yes ma'am, I will be coming to this. Will be na future, நாளை இந்த நேரம் வந்து கொண்டு இருப்பேன். Yes ma'am, I will be coming to this class tomorrow at the same time. Why Ravi? Because my house is
ஃபார் அவே மிஸ், எங்கள் வீடு இங்கேருந்து ரொம்ப தூரம் மிஸ். அப்போ மிஸ்ஸு சொல்கிறாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பார், கொஞ்சம் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணிப்பார். ஸோ ட்ரை டு கம் எர்லியர், லிட்டில் ட்ரை டு கம் இயர்லியர், கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பார் சீக்கிரம் வரத்துக்கு அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லி தந்ததை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், புரியும்.